ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ஒரு மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ரேஞ்சடாகவே தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப டைட்டான ஒரு ரேஞ்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கே நான் 23,000 மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிட்டோன்னு நினச்சேன். பிகாஸ் என்னோடய எய்ம் வந்து மார்க்கெட் நாளைக்கு இங்கே வரையும் போகலாம் அப்படின்றது தான். ஸோ எப்படி இவ்வளோ சாலிடாக இருக்கும் அப்படின்னா, இல்லை மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவ்வளோ பெரிய மூவ் அப்படின்றது தான் அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ நியர்லி வந்து இந்த எக்ஸ்பைரி ஓகேங்களா, போன வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதில்ல. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி வந்து ஒரு 600 பாயிண்ட்டுக்கு கிட்ட மார்க்கெட் வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு காரணம் தான். பட் இவ்வளோ பெரிய ஒரு மூவ் வந்திருக்கு, ஒரு டவுன் கூட இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டவுன் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ இதில் பாதியாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணலாம். ஏன் அது நாளைக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து ஒரு 146 பாயிண்ட் வந்து வச்சுருக்கு. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஏறி இருந்தது. இன்றைக்கி த்ரூ அவுட் டே இந்தியா விக்ஸ் வந்து ஏறியே இருந்தது. வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா டிஸ்பைட் என்ன தான் வந்து இன்றைக்கி கன்சாலிடேஷனாக இருந்தாலும் மார்க்கெட்டோடைய அந்த ஒரு கேண்டலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே உடைக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே கீழே வந்துடுது, மேலே உடைக்கிற மாதிரி கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இழுபறி கேம் மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த நியூஸை வந்து மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குது அப்படின்றது தான். ஸோ ஃபெட்டோட ஈவெண்ட் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டில் நேற்று வந்து கொஞ்சம் நல்ல விஷயம், எஃப்ஐ வந்து ஜஸ்ட் டர்ன் டு க்ரீன். அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல. நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அவன் சூப்பராக பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ அவன் ஒரு 200 பாயிண்ட் ஏற்ற விட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லா காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக கூட தே மே திங்க். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு 150 பாயிண்ட்டுக்கான கேப் இருக்கும், ஒரு மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம். ஒரு 4.5% தான் இந்த ஃபெட் ரேட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும், மாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்க பேசுகிற அந்த ஸ்டான்ஸு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏன் குரூஷியலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஆஃப்டர் இந்த யூஎஸ் டேக்ஸ் டேரிஃப் விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு ஃபெட் மீட்டு, ஒரு ஃபெட் ஸ்டேட்மெண்ட்டு, இதில் ஏதாவது இந்த டேக்ஸ் பற்றின விஷயங்கள் அதை அஃபெக்ட் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றது தெரியணும். இல்லைனா மார்க்கெட் சிவியராக பனிஷ் பண்ணப்படும், இல்லைனா மார்க்கெட் சிவியராக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறலாம். ஸோ ஏதோ ஒரு சைடு வந்து மூவ் இருக்குது அப்படின்றதுனால இது ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் காமாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் காமாக இருந்தது. இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 170 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 146ன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டவுனில் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து டீக்கே ஆயிருக்கு ஒரு 24-25 பாயிண்ட்டு. இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி விக்ஸும் ஒரு 2% குறைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த 146ன்றது 130 மாதிரி ஒரு 40 ரூபா அந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் அந்த மொத்த ப்ரீமியமும் இந்த 146 வந்து நாளைக்கு ஒரு நைட் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஒரு கேம் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. அண்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டியில் பார்க்கும்போது 22,950 அட் த மணியாக இருக்குது. ஸோ அட் த மணி ஐவி 15.4 மேலே போக போக ஒரு 150 பாயிண்ட் வரையும் போக போக கம்மியாகுது. அப்போ வந்து கம்ஃபர்டபுள் ஐவி நெக்ஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்டுக்கு இருக்கும். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 பாயிண்ட் ஏறினாலும் விக்ஸ் ஏறுது அப்படின்றதுனால பெரிய விஷயமா இருக்காது. ஸோ கீழே போகிற விஷயம். பட் கீழே போகுது அப்படின்னா சாலிடான ஒரு குளோபல் ஃபால் இருந்தால் மட்டும்தான் கீழே போகும் அப்படின்றது தெரியுது. ரொம்ப பயத்தோடு நம்ம மார்க்கெட்டும் அடுத்த 50-100 பாயிண்ட் வேகமாக வந்து விழலாம் அப்படின்றது வந்து இந்த கம்ஃபர்ட் ஐவி வந்து சொல்லுது. அண்ட் இன்றைக்கி ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது இந்த 22,850 இன்றைக்கி மட்டுமே ஒரு 30 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆப்ஷனில் கைட்டி விட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, 22,800 ஒரு 17 லட்சமோ அண்ட் 22,700 அகெயின் வந்து ஒரு 17 லட்சமோ வந்து கைட்டி விட்டுருக்காங்க. நேற்று ஒரு 40-45 லட்சம் ஒரே ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம். இன்றைக்கி அகெயின் வந்து ஒரு 40 லட்சம் கான்ட்ராக்ட்னு சொல்லும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க, மார்க்கெட் மேலே எப்போ வேணால் போகலாம் அப்படின்றது. இன்றைக்கி 23,100 23,000 கால் ஆப்ஷன்லாம் அந்த ஒரு ஸ்வைக் இருந்தது. அண்ட் இப்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே போக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லணும். பட் கம்ப்ளீட்டாக வந்து நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அப்படின்றதுனால அதுக்கு நாளைக்கு கூட நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம் அப்படின்றது தான் தோணுது. அண்ட் இதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் நேற்று. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப நாள் கழித்து 4,761 கோடி அப்படின்றது ரொம்ப யூஜுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஷை வந்து நம்ம எஃப்ஐ வந்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே நோட் பண்ணி பாருங்கள், லாஸ்ட் 2 டேஸாக வந்து டெரிவேட்டிவ்ஸில் ஒரு சைடு லாங் எடுத்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் ஏறி இருக்குது. இந்த 4,700 கோடிலாம் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ போடுறாங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபெப் 4 ஒரு 5400 5300 கோடி வந்தது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்துருக்குது. ஒரு 40-50 நாள் கழித்து வந்துருக்குது. அதுக்கு முன்னாடி கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு வந்து ஒரு புஷ் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால ஒரு டைரக்ஷன் ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேஷனாக அவங்களால வச்சிருக்க முடிஞ்சுது. நம்ம போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ செக்லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்தியா விக்ஸ் ஒரு 0.7% ஏறி இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லை. நிஃப்டி ஸ்ட்ராடல் 146 பாயிண்ட்டு. ஸோ விச் மீன்ஸ் வந்து மேலே 150 பாயிண்ட் கீழே 150 பாயிண்ட்டுக்கு தான் ஐவியுமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் இது நாளைக்கு நியூஸ் பேஸ்டாக இருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் வந்து கீழே போகுதோ இல்லை மேலே போகுதோ அதை வந்து ட்ரெண்டு பிடிக்கவும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். பட் ஒன்ஸ் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே செட்டில் ஆச்சுன்னா கன்சாலிடேட் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இங்கே இருந்தால் கொஞ்சம் காமாக இருந்து செட்டில் ஆகும். பட் வந்து ஏதாவது ஒரு சைடு போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு. சென்செக்ஸ்க்கு ஒரு 935 பாயிண்ட் இருக்குது. ஸ்கியூ வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இதுவரையும் இருக்குது. விச் மீன்ஸ் வந்து கொஞ்சம் வால்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால. டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. கூடவே பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உடைய மார்க்கெட் அந்த சைடு மேலே போகலாம் இல்லைனா கீழே வரலாம் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஏ இன்றைக்கி நிஃப்டி ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட் வந்து கொஞ்சம் 7 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ இதை லாங்காக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் லாங்காக எடுத்துக்கலாம். நேற்றுமே ஒரு 4700 கோடிக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் எஃப்ஐ ஃபியூச்சர்ஸில் பை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் அப்பு, கிட்டத்தட்ட 50,000 வரும்னு பார்த்தேன். பட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இன்றைக்கி ஒரு 71,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டில் ஒரு 50 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ மேபி அந்த 50,000 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மேபி வந்து பெரிய பட் லாங் இருக்குது. பட் பெரிய உடைக்கிற அளவுக்கு இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி நியூஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடும், பார்க்கலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஒரு 9,000 கான்ட்ராக்ட் வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி சூப்பராக மார்க்கெட் அங்கேயுமே ஏறி இருக்குது. பட் மிட் கேப்போட அந்த ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட் இறங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம். மேபி அந்த 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 ஸ்பீடு வந்து மேபி இன்றைக்கி ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஏன்னா நியூஸ் வந்து ஹேர்டாக இருக்கனால. பட் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக லாங் இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி ஷேடாக இருக்குது. பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிஃப்டி ஷேட் ஆனதுக்கான காரணம் கண்டிப்பாக இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் விழுந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால மேபி வந்து கொஞ்சம் கைட்டி விட்டுருக்கலாம் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ குளோபல் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ வரையும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃபெட் ஈவெண்ட் இருக்குனால ஸோ ஒரு 4.5% தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. பட் வந்து ஒரு 0.1% கட் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு சைடு மேலே போக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நான் ஜஸ்ட்டு நியூஸ் ஒன்று பார்த்தேன். கட் பண்ணுவாங்கலாம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு போன ரேட் கட்டுக்கு முன் ரேட் கட்லாம் வந்து அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், வேறு எதுவும் கிடையாது. பட் பண்ண மாட்டாங்க தான் எனக்கும் தோணுது. ஸோ டைட் கன்சாலிடேஷன் மார்க்கெட் வந்து இருந்தது இன்றைக்கி நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் யார் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை செல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அடுத்த கேள்வி. இந்த மார்க்கெட்டை ரேலி பண்ணவங்க மத்தியில் வந்து இருக்குங்க. ஓகேவா? அதனால் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பட் எப்போன்னு தெரியல. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது பிசிஆர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்ல விஷயமா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேஸ் மார்க்கெட் டியூ டு அந்த ஃபெட் ஈவெண்ட் அப்படின்றதுனால எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அங்கே மார்க்கெட் விழுந்ததுன்னா நம்ம மார்க்கெட் விழலாம். அங்கே மார்க்கெட் நல்லா போச்சுன்னா நம்ம மார்க்கெட் நல்லா போக வாய்ப்பு இருக்குது. பட் புட்டில் நல்ல ஒரு அடிஷன் மட்டும் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.